என்னுடைய வாக்கில் தெய்வீக அருள் மறைந்து கிடக்கின்றது. நீ இப்பொழுது சந்திக்கும் இந்த நேரம்தான் உன்னுடைய வாழ்க்கையில் புதிய தொடக்கம் என் குழந்தையே. உன் மனதில் இருந்த கவலைகள், சோகங்கள் எல்லாம் மெதுமெதுவாக விலகி உனக்காக காத்திருந்த அந்த மகிழ்ச்சி இப்பொழுது உன்னை தேடி வர தொடங்கிவிட்டது. புறக்கணிக்காமல் இதை நீ மனதில் நிறுத்தி கொள்வாயேயானால் இந்த செய்தி சாதாரணமானதல்ல, உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பத்தையும் மாற்றத்தையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது. தெய்வீக அருள் எப்பொழுது வரும்? சில நேரங்களில் சொல்லாக வரும், சில நேரங்களில் அடையாளமாக வரும், சில நேரங்களில் ஒரு வாக்காக நம்மை வந்து அடையும். அப்படிதான் இன்றைய தினம் இந்த தெய்வீக அருள் உன்னை வந்து அடைந்து கொண்டிருக்கின்றது. அதை நம்பி ஏற்றுக்கொண்டால் அதிர்ஷ்டம் நிச்சயம் உன்னுடைய வாழ்வின் பக்கம் திரும்பும். உன்னுடைய முயற்சிகளோடு சேர்ந்து இந்த அருள் வாக்கு உன்னுடைய வெற்றியையும் சந்தோஷத்தையும் உறுதி செய்யும். உன்னுடைய இதயம் முழுமையாக மலரக்கூடிய அளவிற்கு இந்த விநாயகன் உன்னுடைய வாழ்க்கையில் வசந்தத்தை நான் கொண்டு வருவேன். முடியாது என்று நீ நினைத்து கைவிட்ட விஷயங்கள் இப்பொழுது ஒரு புது மலர்ச்சியை பெற்று உன்னை சந்தோஷப்படுத்த காத்திருக்கின்றது. என்னை பார்த்த இந்த நொடி முதலேயே உன்னுடைய வாழ்க்கை பல மடங்கு இன்பத்தையும் பெரும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் காணும் என்பது என்னுடைய உறுதி. உன் மனதில் இருந்த பாரம் எதை பற்றியது? எதற்காக அது இத்தனை வேதனைகளை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றது? சற்று யோசித்து பார்த்தால் பிறர் அந்த விஷயத்தில் செய்த தீமைகள் உன்னை பாதிப்படைய செய்திருக்கின்றது. ஆனால் அவர்களை உன்னுடைய வாழ்விற்குள் நீ உள்நுழைய விட்டதுதான் அதற்கு காரணம். முழுமையாக நம்பி சில விஷயங்களில் இறங்கியதுதான் இன்றைய அளவும் அந்த பாரம் குறையாமல் இருப்பதற்கு காரணமாக விளங்குகின்றது. அடிக்கடி தோல்வியை சந்திப்பதால் சோர்வடைந்து போயிருக்கின்றாய். சோர்வடைந்த இடங்களில் எல்லாம் இனி வெற்றிதான் உனக்கு கிடைக்கும். உன்னுடைய விதி மாறும் நேரம் இது. நம்பிக்கையை இந்த கணபதியின் மேல் வைத்தால் அதிசயம் நிச்சயம் நடக்கும் என்பது உண்மை. கணபதியின் வாக்கு ஒரு பொழுதும் வீணாகாது. உன்னுடைய தொடக்கம் எல்லாவற்றிலும் இனி சிறப்பாக இருக்கும். தொடக்கம் சிறப்பாக இருந்தால் முடிவும் சிறப்பாக இருக்கும். அதனால்தான் இந்த கணபதியை முதலில் வணங்க வேண்டும் என்று கூறுகின்றேன். மாற்றத்திற்கான சின்னம்தான் ஒவ்வொரு தோல்வியும் கூட. அதற்கு பின்னால் வெற்றிதான் வரும் என்கின்ற நம்பிக்கை இருந்தால் அத்தனையும் வெற்றியாக மாறும். இது நாள் வரை நழுவி சென்ற, உன்னை விட்டு விலகி சென்ற அத்தனை வாய்ப்புகளும் இனிமேல் தானாக வந்து பயனுள்ளதாக மாற்றத்தை பெறும். சோகத்தை எல்லாம் நீக்கதான் நான் வந்திருக்கின்றேன். உன் மனதில் இருந்த சோகத்தை நான் பார்த்தேன். உன் கண்களில் குளம் போல தேங்கி கிடந்த அந்த கண்ணீர் எனக்கு அழுகையை வரவழைத்தது. இப்பொழுது உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஓடையாக பாயும். நீ என்னை ஏற்றுக்கொண்டால் உன்னுடைய குடும்பத்தில் சுபமங்கல செய்தி கிடைக்கும். உன்னுடைய முயற்சியை நிறுத்தாமல் நீ தொடர்ந்தாயானால் நான் உன் வழிகளில் இருக்கக்கூடிய தடைகளை எல்லாம் அகற்றி நான் உன்னை முழுமையாக ஆசிர்வதிப்பேன். எந்த இடத்தில் நீ அவமானப்பட்டாயோ, தலைகுனிந்து நின்றாயோ, அங்கே நான் உன்னை தலை நிமிர்ந்து நிற்கும்படி உன் வாழ்விற்கு அதிசயத்தை புரிவேன். இந்த கணபதியால் செய்ய முடியாது என்று நினைத்து விட்டாயா? எனக்கு சக்தி இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கின்றாயா? நீ கேட்டால் கிடைக்காது என்று அவநம்பிக்கையோடு இருக்கின்றாயா? எதிர்மறை எண்ணங்கள் உன் நம்பிக்கையை அழிக்க முற்படுகின்றதா? இப்பொழுது அந்த எதிர்மறை சக்திகளை எல்லாம் என் கரத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தால் அழித்து விடுவேன். எந்த எதிர்மறை எண்ணங்களும் உனக்குள் தோன்றாதவாறு என்னுடைய அருள் உனக்கு முழுமையாக வெளிப்படும். சந்தேகம், சோகம், பயம் அத்தனையையும் என் அருள் கரைத்து விடும். உன்னுடைய உள்ளத்திற்கு புது நம்பிக்கையையும் புதிய துணிவையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வந்து சேர்க்கும். கணபதியினுடைய அருளை உணர்வது எல்லாராலும் சாத்தியப்படாது.
ஒரு சிலரால் மட்டும்தான் என்னுடைய அருள் முழுமையாக இருப்பதை உணர்ந்து கொள்ள முடியும். உன்னுடைய உள்ளத்தின் தூய்மையில்தான் அந்த உணர்வு இப்பொழுது இருக்கின்றது. விநாயகன் புதிய தொடக்கத்தை இன்றைய தினம் உன் வாழ்க்கையில் நல்லபடியாக தொடங்கி வைத்து விட்டேன். சிறிய வார்த்தைகள் கூட வாழ்க்கையை பெரிய அளவில் மாற்றக்கூடிய சக்தியை பெற்றது. ஒவ்வொரு நிகழ்வும் நன்மைக்காக தான், மாற்றத்தை கொண்டு வருவதற்காக தான் என்ற நம்பிக்கை இருந்தால் எதை கண்டும் பயப்பட மாட்டாய். பிரச்சனைகள் வந்தால் பயப்படாதே, இந்த கணபதி நான் இருக்கின்றேன் அதை தீர்த்து கட்டுவதற்கு என்று நம்பிக்கை கொள். வாழ்க்கையில் தாமதமாகிய நன்மையெல்லாம் இப்பொழுது விரைந்து வந்து உன்னை சேரும். ஒவ்வொரு முயற்சியும் செய்கின்றாய், ஆனால் மிக பெரிய அளவில் முன்னேற்றம் கிடைக்கவில்லையே என்று வருந்துகின்றாய். ஒரு கணம் என்னை நினைத்து நீ முயற்சியை செய்தால் அந்த முயற்சி வெற்றியை தானாக அடையும். இது உன்னுடைய விதியில் இருக்கின்றது. விநாயகனை நீ வழிபட்டால் உன் வாழ்க்கை வளமடையும் என்பது விதியாக உள்ளது. அதனால்தான் இப்பிறவியில் இந்த கணத்தில் என்னுடைய வாக்கை உன் செவிகளின் மூலமாக கேட்கும் பாக்கியம், அதிர்ஷ்டம் உன் பக்கம் நிறைந்துள்ளது. இனிமேல் வாழ்க்கையில் நீ கஷ்டப்பட மாட்டாய் என்பதை இன்பமாக இப்பொழுது தெரிவித்துக் கொள்கின்றேன். இதுவரை பட்ட கஷ்டத்திற்கும் பெரும் பலன் இப்பொழுது இனிவரும் காலங்களில் உன்னை வந்து சேரும். என்னுடைய கருணை பார்வை உன் மீதுதானே பட்டு கொண்டிருக்கின்றது. உன் வாழ்க்கையை எப்படி நான் வளமில்லாமல் ஆக்குவேன்? நீ செல்வத்தோடு வாழ வேண்டும், செழிப்போடு வாழ வேண்டும், நிம்மதியோடு வாழ வேண்டும், மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். உன் விருப்பங்கள் நிறைவேறப்பட்ட நிலையில் நீ இருக்க வேண்டும் என்பதுதான் உனக்கும் மேலாக இந்த கணபதியின் விருப்பமாக இருக்கின்றது. என்னுடைய விருப்பத்தை நான் நிறைவேற்றாமல் இருப்பேனா? நிறைவேற்ற என்னென்ன வழிகளோ அத்தனை வழிகளையும் செய்தாகிவிட்டது. இனிமேல் பயம் கொள்ள வேண்டிய அவசியமில்லை. காலையில் எழுந்தவுடன் இந்த விநாயகனை நினைத்துக்கொள். இரவில் தூங்கும் முன் விநாயகனுடைய மந்திரத்தை சொல். நிம்மதியான உறக்கம் வரும். காலையில் ஒரு தெளிவோடு எழுந்திருப்பாய். உன் அன்றாட வேலைகளை, கடமைகளை, பொறுப்புகளை நீ செய்வதில் எந்த தடையையும் இனி நீ சந்திக்கப் போவது இல்லை. இருந்த தடைகள் அத்தனையும் விரட்டியடித்து விட்டேன். உன்னுடைய செவிக்கு இனி நல்ல செய்திகளும் சுபமங்கல செய்திகளும் உன்னுடைய வாழ்விற்கு பெரும் மகிழ்ச்சியும் தான் தேடி வரும். எங்கு எல்லாம் நீ உன்னுடைய மனதை பறிகொடுத்து தவித்து கொண்டிருக்கின்றாயோ அந்த இடத்தில் நிம்மதிக்கு வழி பிறக்கும். வராத பணம் மீண்டும் வரும். நிறைவேறாத விருப்பம், வேண்டுதல் இப்பொழுது நிறைவேறும். நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் கைகூடி வரப்போகின்றது. அதிசயத்தில் மெய் சிலிர்ப்பாய். என் பக்தியால் உன் வாழ்க்கை நல்ல நலனை பெறும். நல்லது நடக்கும்.